Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா பொரி உருண்டை பிரசாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கார்த்திகை தீபத்துக்கு பிரசாதத்துக்காக மட்டும் இல்ல, ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு கடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டோன்னா ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு 5-6 நாளைக்கு கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் தான் நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வெல்லம் அளந்துக்கோங்க. வெல்லம் எதில் அளந்தீங்களோ அதே பாத்திரத்தில் பொரியும் அளந்துக்கணும். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல 1 நிமிஷத்துக்கு கொதித்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இது போல் பாகை விட்டு பார்க்கணும். நம்ம அதிரசத்துக்கெலாம் பாகு பதம் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம பாகை தண்ணியில் சேர்க்கும்போது அது கரையாமல் அப்படியே இருக்கணும். கையில் எடுத்து உருட்டும் போது நல்லா உருட்ட வரணும். இப்போ இது நம்மளுக்கு உருட்ட வரலை. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இடையிடையில் பாகுபதம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரலாம். பாருங்கள், இப்போ எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் உருட்டை வருது. ஆனால் அந்த அளவுக்கு ஹார்டாக வரல. நம்ம அதிரசத்துக்கெலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி பாகுபதம் தான் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது கல் பதம்னு சொல்லுவாங்க. டங்குன்னு சத்தம் கேட்கும். நம்ம பிளேட்டில் எடுத்து அந்த உருண்டையை உருட்டி போடும்போது சத்தம் கேட்கணும். அதுதான் கல் பதம். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மறுபடிக்கும் நான் பாகுபதம் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. கையில் எடுத்து உருட்ட முடியுது. ஆனால் நம்ம ஷேப் அமுக்கணுன்னா நல்லா ஷேப் ஆகுது. இது போல் இருக்கக்கூடாது. இது தக்காளி பதம். ஸோ இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாகோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் விடும்போது கொஞ்சம் கூட அது அசையலை. அதே போல் நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இதை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு நீங்கள் தண்ணி இல்லாத வெறும் பிளேட்டில் போட்டு பாருங்கள். அது நல்லா டங்குன்னு சத்தம் கேட்கும் அந்த பிளேட்டுக்கு. அப்படி சத்தம் கேட்டதுன்னா அதுதான் பெர்ஃபெக்டான பதம். இப்போ இது போல் நல்லா உருட்டியாச்சு. இப்போ நான் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிளேட்டில் ஒட்டக்கூடாது. நம்ம போடும்போது அப்படியே நல்லா சத்தம் கேட்டுட்டு அப்படியே நிற்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துடணும். நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம்ல, அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பொரி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொரியை சேர்த்தாச்சு. பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் பொரி உருண்டையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒருவேளை பொரி கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வெறும் கடாயில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். பொரி நல்ல முறுமுறுப்பாயிரும். இப்போ பொரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் இது போல் கலந்துட்டே இருங்க. நம்ம பாகு பதம் வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அடுத்த பாகு பதத்துக்கு அது போகாது. இல்லைன்னா ரொம்ப ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிப்போம்னு நினச்சோன்னா கண்டிப்பாக உருண்டையாக வராது. ரொம்ப உதிரியாக பொரி மாதிரியே இருக்கும். அதனால் இப்போவே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கை சுட தான் செய்யும். ஆனால் நம்ம உருட்டை நம்மளுக்கு அது பழகிரும். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு இது போல் நல்லா உருண்டையாக எடுத்துகிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தண்ணி தடவி உருட்டினீங்கன்னா ஒரு 4-5 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும்.
ஒரு 10-15 நாளைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா கையில் நெய் தடவிட்டு கூட நீங்கள் உருட்டலாம். ஆனால் தண்ணி தடவிட்டு உருட்டினோன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு சூடு தெரியாது. நெய் தடவிட்டு உருட்டினோன்னா கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இது நல்லா அழுத்தி உருட்டியாச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா பொரியையும் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். ஒவ்வொரு டைமும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்ளை பண்ணிடக்கூடாது. சும்மா ஒரு 2 சொட்டு எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது போல் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய உருண்டையாவோ இல்லைனா சின்ன உருண்டையாவோ வேணும்னா அந்த மாதிரி சைஸ் பார்த்து நீங்கள் உருட்டிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பொரி உருண்டை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல, வெறும் 2 பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக இதை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக நான் ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம கடைசியாக இருக்கிற பொரி வந்து கடாயில் அப்படியே ஒட்டிக்கும், அதை உருண்டையாக உருட்ட முடியாது. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறுங்க. அந்த கடாயில் ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டையாக உருட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பொரி உருண்டை சூப்பராக தயாராகிருச்சு. எல்லா பொரி உருண்டையும் நான் செஞ்சுட்டேன். நான் செஞ்ச அளவுக்கு எனக்கு 25 பொரி உருண்டை கிட்ட வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ஸ்நாக் இது. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வயசு வித்தியாசமே இல்லாமல் பிரசாதமாகவும் வைக்கலாம், நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.